நீங்க எளிமையான கேள்வி வச்சாலும் சரி, இல்லை இடியாப்ப சிக்கலோட கேள்வி வச்சாலும் சரி, பதில் ஒரே பதில் தான். நீங்க என்ன பண்ணாலும் அந்த நஞ்சாங்குஞ்சான் கூட்டம் மாதிரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வருதுன்னு தெரிஞ்சா அந்த கட்சிக்காரன் அவங்க தான் அதை நெறிப்படுத்தணும். அந்த தலைவருக்கு அதில் அக்கறை இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது இதே மாதிரி தான் அண்ணாவை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம். பெரியார் வந்து கண்ணீர் துளிகள் உங்களெல்லாம் கேள்வி பண்ணி பேசினாரு. அவ்வளவு கூட்டம், அந்த இளைஞர்கள் கூட்டம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த போது அது கொள்ளைக்கான விடிய காலம் 4 மணி வரைக்கும் கூட்டம் கேட்பான். அதே பெருசா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வந்து விடிகாலம் 4 மணிக்கே வந்து விஜய்க்காக கூட்டம் வந்து சொன்னானே, அது விசிலிச்சா கொஞ்சம்ன்றீங்க. இது என்ன கூட்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பாண்டியன் இவ்வளவு பகிரங்கமா சொல்லக்கூடாது. என்ன சார், விஜயகாந்த் நான் தான் ஓப்பனா கேக்குறேன் சார். விஜயகாந்த் இளைஞர்கள் போனாங்க, சார், சீமான் நீங்க யார் வேணாலும் வாங்க சார். அண்ணாமலை இளைஞர்கள் சார், நான் கேக்குறேன். போனாங்க. அவங்களுக்கு எல்லாம் இளைஞர்கள் போகும்போது இளைஞர் நாங்க வேண்டானே சொல்ல சார். நீங்க எப்படி வேணாலும் கூட்டிட்டு வாங்க, கொத்து கொத்தா கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு ஒரு சார் தானா சார், கூட சார் நீங்க கோட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க வேணாம் சார், வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க கூடாதா சார்? அது மத்தல நீங்க அதுக்கு கூட யோக்கியதல்ல உங்களுக்கு. அந்த கட்சி தொண்டனை காப்பாத்துறது கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன். நம்ம வந்து டேபிள்லயே பீர்ல வச்சிருந்தாரு. டேபிள்ல பீர் வச்சிருந்தாங்க. டேபிள்ல கள்ளக்குறிச்சி பாந்தே வந்துட்டேன். கள்ளக்குறிச்சி டேபிள்ல பீர் வச்சிருந்தாங்க திமுக. அந்த மாதிரி அவங்க செய்ய முடியாதுன்னு நீங்க உங்க விருப்பத்துக்கு சொல்லிட்டீங்க. இது பெரிய மனுஷன் கட்சின்னு கூட சொல்லிட்டு போங்க. நான் கேட்குறேன், நாங்க அதையாவது வச்சோம். நீங்க வாட்டர் பாட்டில் வைக்கிறது கூட யோக்கியதல்ல.